அமலாக்கத்துறை சோதனை முடிவடைந்த நிலையில் விசாரணைக்காக ஜனவரி 22ஆம் தேதி சென்னை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு வேலூர் எம்பி கதிர் ஆனந்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிர் ஆனந்த் நடத்தி வரும் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான 2 இடங்களில் 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 28 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் சுமார் 44 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பெரும் தொகை ஒன்றை பறிமுதல் செய்ததோடு ஆவணங்கள், கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அமலாக்கத்துறை சோதனை முடிவடைந்த நிலையில் எம்பி கதிர் ஆனந்த் ஜனவரி 22ஆம் தேதி சென்னை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.